RDX செப்டம்பர் 6 முதல் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. தூத்துக்குடி மாவட்டம் மேல்மாந்தை கிராமத்தில் உள்ள குளத்தில் களிமண் எடுக்கப்பட்டு தினசரி 100க்கும் மேற்பட்ட டாரஸ் லாரிகளில் உப்பளத்திற்கு கடத்தப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. விவசாய தேவை என கூறிவிட்டு 3 அடிக்கு மேல் களிமண் எடுக்கப்படுவதாக கூறப்படும் நிலையில் மண்கொள்ளை மாஃபியாக்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை வலுத்து வருகிறது. அது தொடர்பான அந்த காட்சிகளை பார்க்கலாம். இந்த கடமையை எடுக்கிறது விவசாயத்துக்கு மட்டும் எடுக்க சொல்லி நாங்கள் சொல்லியும் கேட்க மாட்டேங்க. இப்போ தான் நான் 10 நாளில் ஒரு 5-6 நாளில் கலெக்டர்கிட்ட போய் ஒரு மனு கொடுத்தோம். அந்த மனுக்கு கூட கொண்டு இவங்க எங்களை புறம்பு தள்ளிட்டு மறுபடியும் இன்னைக்கு வரைக்கும் இப்போ எடுத்தாங்க. நீங்கள் பேட்டி நீங்கள் எடுக்க வரேன்னு சொல்லி தான் அந்த கரம்பையை நிப்பாட்டிட்டு டிப்பர்களை தூக்கிட்டு ஓடி போயிட்டாங்க. அப்படின்னு மிகப்பெரிய கனரக லாரி டாரஸ் லாரியிலே ஒரு லாரியிலே 40 டன் 50 டன் என்று இந்த களிமண்ணை எடுத்து அருகிலே உள்ள வேலவன் நிறுவனம் ஒரு புதியதாக சால்ட் கம்பெனி இங்கே உற்பத்தி செய்வதாக தகவல் வருகிறது. அந்த கம்பெனிக்காக இந்த களிமண்ணை எடுத்து அங்கு அந்த உப்பு விளைவிப்பதற்கு முன்பாக அந்த பாத்திகளை சமதளப்படுத்துவதற்காக இந்த களிமண்ணை பயன்படுத்தி இது அரசிடம் எந்தவிதமான முறையில் அனுமதியும் பெறப்படவில்லை. இந்த கண்மாயில் உள்ள களிமண்ணை எடுத்து ஒன்லி விவசாயத்திற்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும். அதுவும் சிறிய விவசாயிகள் பயன்படுத்தக்கூடிய இந்த உழவு டக்கர் என்ற அந்த வண்டியில் தான் இந்த களிமண்ணை கொண்டு கொள்ள வேண்டும். ஆனால் இவர்கள் டாரஸை லோடாக ஏற்றுகிறார்கள். இதற்கு இந்த பகுதியில் உள்ள வட்டாட்சியாளர் அவர்கள் இது விளாத்திக்குளம் வட்டத்தை சார்ந்ததால் இந்த வட்டாட்சியாளர் எப்படி அனுமதி கொடுத்தார், அவர் ஏன் இது மீது கவனம் செலுத்தவில்லை? இந்த கிராமத்தில் உள்ள விஓ இருக்கிறார்கள், தலையேறி இருக்கிறார்கள், ஆர்ஐ இருக்கிறார்கள். இவர்கள் அனைவருமே இருந்துதான் இந்த கம்மாயிலே இந்த அளவிற்கு இந்த மண் சுரண்டப்பட்டிருக்கிறது. இதனால் இந்த பகுதி மக்களுடைய வாழ்வாதாரம் முற்றிலுமே அழிந்துவிடும். இனிமேல் இந்த கம்மாயிலே இதுபோன்ற களிமண்களை டன் கணக்கில் எடுத்தால் எப்படி இந்த கம்மாயிலுடைய நீர் நிற்கும்? இது குறித்த கள தகவல்களோடு களத்திலிருந்து இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் முத்துராம். வணக்கம். மக்கள் தெரிவித்த அந்த கருத்துக்களை பார்த்தோம். இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர்கிட்ட ஏற்கனவே புகார் மனு அளித்திருக்காங்க. இந்த நடவடிக்கை தொடருது அப்படின்னா மக்களுடைய வாழ்வாதாரம், அவர்களுடைய தண்ணீர் தேவை எப்படி பூர்த்தி செய்யப்படும் அப்படின்ற கேள்வியையும் முன்வைக்கிறாங்க. அரசு அதிகாரிகள் தரப்புல என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? இது எவ்வளவு நாட்களாக இந்த மணல் கொள்ளை அப்படின்றது தொடர்ந்து நடைபெறுகிறது? வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் உட்பட்ட இந்த மேல்மாந்தை பகுதியில் சுமார் இந்த குளமானது ஒரு 1000 ஏக்கர் கொண்டு 30 கிலோமீட்டர் சுற்றுலா கொண்டது. இந்த கிராமத்தில் 5000 குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இது மட்டுமல்லாது பெரியநாயகபுரம், கலைஞானபுரம், சூரங்குடி, கீவிளைவர் உள்ள சுற்றுவட்டார பகுதிகளில் இந்த குளத்தை நம்பி விவசாயம் செய்கின்றனர். குறிப்பாக நெல், உளுந்து, மிளகாய், பல்வேறு விவசாய பொருட்கள் இந்த விவசாயம் செய்து வருகின்றனர். இப்பகுதியில் மண்ணை இவங்க அரசு விதிமுறைப்படி 3 அடி தான் எடுக்க வேண்டும். ஆனால் 10 அடிக்கு மேல் எடுத்து உள்ளனர். இதை இப்பகுதி மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் பல்வேறு தரப்பினர் மாவட்ட ஆட்சியரும் மனு அளித்திருந்தும் தொடர்ச்சியாக இன்று முதல் கடந்த 10 நாட்களாக மண் அள்ளப்பட்டு இன்று காலை வரை 11 மணி வரை அள்ளப்பட்டு தொடர்ச்சியாக நம்ம குழுவினர் சென்றவுடன் கலைந்து சென்று விட்டனர். இதனால் எங்களுடைய இந்த குளத்தை நம்பி எங்களுடைய கால்நடைகள் மற்றும் தண்ணீர் தேவை இந்த ஒரு 10க்கு மேற்பட்ட கிராமங்கள் தண்ணீர் செல்கின்றன. இதனால் நிலத்தடி நீர் கெட்டுப்போகிற சூழ்நிலை ஏற்படுகிறது. அதாவது இந்த மணலானது விவசாயத்திற்கும் மண்பாண்டம் செய்வதற்கு தான் அந்த மணல் அள்ளவும் அரசு விதி இருக்கிறது. இவர்கள் ஜேசிபி மூலம் தான் இந்த மண்ணை அள்ள வேண்டும். இவர்கள் ராட்சேந்திர இயந்திரம் மூலம், கிட்டாச்சி மூலம் இந்த மண்ணை அள்ளி, அதாவது லாரிகள் மூலம், பெரிய டாரஸ் லாரிகள் மூலம் இங்குள்ள சுட்டு வட்டார பகுதிகளில் நிறைய உப்பளங்கள் உள்ளன. வைப்பாறு பக்கத்தில் உள்ள அந்த உப்பளங்களுக்கு தினமும் 100க்கும் மேற்பட்ட லாரிகள் மூலம் கடத்தி செல்கின்றனர். இதை பகுதி மக்கள் எங்களுக்கு மாவட்ட நிர்வாகம் உடனடியாக இதை தடுத்து நிறுத்த வேண்டும். இந்த குளத்தில் மண் அள்ளுவது எங்களுக்கு நல்லதுதான். ஆனால் இந்த விவசாயிகளுக்கு தேவையான மட்டும் மண் அள்ளினால் போதும். மற்றவர்களுக்கு இது இந்த மழை காலங்களில் தண்ணீரை சேமித்து வைத்து இது வானம் பார்த்த பூமி, தண்ணீரை சேமித்து அதாவது கரைகளை பலப்படுத்தினாலே போதும். மற்றபடி விவசாய தேவைகளுக்கு இந்த கரும்பு மண்ணை பயன்படுத்துகிறோம். தொடர்ச்சியாக நாங்கள் இந்த திருட்டு மணல் தொடரும் ஆனால் நாங்கள் பல கட்ட போராட்டங்களை நடத்துவோம் என பகுதி மக்கள் கூறுகின்றனர். RDX செப்டம்பர் 6 முதல் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.